பிரைஸ் தி லார்ட். இந்த வியாழக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி 2026வது புதிய புத்தாண்டிலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் 903வது தேவனுடைய சத்தியம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். இன்று முதல், டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ வில் bless you. ஒரு மனிதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே நாள்ல, ஒரே நிமிஷத்துல, ஒரே நொடியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர அந்த உலகத்துல யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் நம்மை படைத்தவர், சர்வங்களையும் வார்த்தைகளினால் உண்டாக்கினவர், சர்வலோகத்தையும் தம்முடைய கரத்தில் கொண்டிருக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், பரலோகத்துக்கும் ராஜா, பூமிக்கும் ராஜா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க, உலகத்தை அழிப்பதற்காக வர காத்திருக்கக்கூடிய சர்வ சிருஷ்டிகர் அவர். ஆகவே அந்த தெய்வம் சொல்லுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ நோயாளிகள் உள்ள வீட்டுக்கு போனார். சுகம் நாளைக்கோ மறுநாள்லையோ அப்படிலாம் கிடையாது. அந்த நொடி பொழுதே முடவன் நடந்தான், குருடன் பார்வையடைந்தான், சப்பானி ஓடினான், மரித்தவன் உயிரோடு எழுந்து நின்றான். எவ்வளவோ நோயிலே உள்ளவர்கள் சுகமானார்கள், எவ்வளவோ பிரச்சனையில் உள்ளவர்கள் சுகமானார்கள், எவ்வளவோ பாடுகளில் உள்ளவர், வேதனையில் உள்ளவர்கள் எல்லாரும் பரிபூர்ண சுகமடைந்தார்கள். எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் தலைகீழாக மாற்றப்பட்டது. பாவத்தில் அழிந்து போகக்கூடியவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ஊழியர்களானார்கள். எப்படி? எல்லாம் தேவனாலே முடியும். ஆகவே அந்த தெய்வம் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை இன்றைக்கே தர முடியும் என்று சொல்லுகிறார். 5 மடங்கு ஆசீர்வாதம் ஒருத்தர் கிடைச்சது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் பெஞ்சமினுடைய சாக்கு பைகளிலே 5 மடங்கு ஆசீர்வாதமான பொருட்களை யோசேப்பு அனுப்பினார். அது அன்பு. அடுத்தது 10 மடங்கு ஆசீர்வாதம். தானியேல் நேபுகாத் நேச்சர் போட்ட எந்த கட்டளையிலையும் கை கொள்ள, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராகி தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் மிகுந்தவன். எப்பேற்பட்ட சட்டத்திட்டங்களுக்கும் உயிரை எடுப்புன்னு சொல்லியும் சிங்க கெபிலே போட்டும் அவர் எதையுமே பெருசா நினைக்காம தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்த அந்த உண்மை உள்ள பக்திக்காக 10 மடங்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு அறிவை தேவன் எல்லா மனிதர்களை பார்க்கலும் விசேஷமா கொடுத்தார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றார், பஞ்ச காலத்தில் விதை விதைத்து. 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தங்களாக, அற்புதங்களாக கொடுத்தார். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்கன்னு. 1,000 மடங்கு, கோடா கோடியாய் நீ பெருகுவாயாக என்று சொல்லி ரெபெக்காளை லாபான் வாழ்த்தினார். ஆகவே இந்த வாழ்த்து, இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம், இது எல்லாமே தேவனாகிய கர்த்தர் 2 மடங்கா இருக்கட்டும், 5 மடங்கா இருக்கட்டும், 10 மடங்கா இருக்கட்டும், 100 மடங்கா இருக்கட்டும், 1000 மடங்கா இருக்கட்டும், கோடி மடங்கா இருக்கட்டும், எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனைகள் வராது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகள் நெய்யாய் பொழியும்படியாய் ஆசீர்வதிக்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நாம் காணும்படி ஆசீர்வதிப்பார். இப்படி எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரக தெய்வங்களையும் தூக்கி எறிந்து இயேசு கிறிஸ்துவே உண்மை உள்ள தெய்வம் என்று மனதார இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள். அதான் திரும்புவது. அவர் சொல்றாரு, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மனம் திரும்பிட்டனா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனா, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வாழ்க்கையில எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் ஒருவரை பிடித்துக் கொண்டால் உன் வாழ்க்கை இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.